Daily. Taste the Daily. அண்மை செய்தி. சென்னையில் நடைபெற்று வரும் 4வது மலர் கண்காட்சிக்கு கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, கட்டணம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது, அது குறித்த முழு விவரங்கள்? வணக்கம். சென்னை கத்தீட்ரல் சாலையில் இருக்கக்கூடிய செம்மொழி பூங்காவில் 4வது மலர் கண்காட்சியானது இன்றைய தினம் தொடங்கி வரக்கூடிய 19ஆம் தேதி வரை, அதாவது பொங்கல் விடுமுறையையும் மக்கள் கழிக்கக்கூடிய வகையில 19ஆம் தேதி வரை இந்த மலர் கண்காட்சியானது நடைபெற இருக்குது. அந்த வகையில இந்த மலர் கண்காட்சியை பார்வையிடுவதற்கு பொதுமக்களுக்கு கட்டணமானது வசூலிக்கப்படுது. முக்கியமாக பெரியவர்களாக இருந்தால், முக்கியமா 12 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய அனைவருக்கும் 200 ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் 200 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. அதே போல 5 வயதிலிருந்து 12 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு கட்டணமாக 100 ரூபாய் ஆனது வசூலிக்கப்படுகிறது. அதே போல வீடியோ எடுக்கணும், போட்டோ எடுக்கணும் அப்படின்னா அந்த கேமராவை அனுமதிப்பதற்காக 500 ரூபாய் ஆனது கட்டணமாக வசூலிக்கப்பட இருப்பதாக அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஆண்டு பெரியவர்களுக்கு 150 ரூபாயும், சிறியவர்களுக்கு குழந்தைகளுக்கு சிறியவர்களுக்கெல்லாம் 75 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்பட்ட நிலையில இந்த ஆண்டு கூடுதல் கட்டணமானது வசூலிக்கப்பட்டு கொண்டிருக்குது. காலையில் கூட பார்த்தோம் அப்படின்னா வேளாண் மற்றும் உழவர் நலன்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேசுகையில இந்த கட்டணம் தொடர்பான கேள்விக்கு அவர் பதிலளிக்கும் பொழுது கடந்த வருடம் போல்தான் இந்த வருடமும் கட்டணமானது வசூலிக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். மேலும் எவ்வளவு கட்டணம் என்ற கேள்விக்கு அவர் பதிலளிக்காமலேயே சென்றிருந்தார். ஆனால் தற்பொழுது இந்த மலர் கண்காட்சியானது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல கூடுதல் கட்டணம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் கட்டணமானது நிர்ணயிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு வருகிறது. முக்கியமா பார்த்தோம்னா 12 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய அனைவருக்கும் 200 ரூபாய், அதாவது கடந்த ஆண்டை விட 50 ரூபாய் கூட வசூலிக்கப்படுது. அதே போல சிறியவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஆண்டு 75 ரூபாய் வசூலிக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா 100 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டு வசூலிக்கப்பட்டு வருது. அதே போல கேமராக்களுக்கு அனுமதி வேண்டும் என்றால், கேமராக்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்றால் 500 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் கட்டணமானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். கட்டணம் கடந்த ஆண்டை போலவே கட்டணம் இப்போது அமைக்கப்படும். கட்டணம் கடந்த ஆண்டை போலவே கட்டணம் இப்போது அமைக்கப்படும். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.